திரு ஆச்சாரி, மாநிலங்களுக்கான இந்த ஓர வஞ்சனை என்பதில் தான் நிறைவு செய்கிறார் திரு பீட்டர். அப்புறம் தேர்தல் ஆண்டுகளில் எந்த ஆண்டில் எந்த நிதிநிலை அறிக்கையினாலும் தேர்தலை சந்திக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறத வழக்கமாக வச்சுருக்கீங்கிற விமர்சனங்களை இங்கே இருக்கக்கூடிய திமுகவில் தொடங்கி புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தாவேகா வரைக்கும் விஜய் வரைக்கும் வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? வணக்கம் செல்வன். இந்த நிதிநிலை அறிக்கை அப்படின்றது எப்படி நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த நிதிநிலை அறிக்கையில நடுத்தர மக்கள் அவங்களுடைய பாக்கெட்ல உள்ள பணம் அவங்கள்ட்ட இருக்கும். அது நம்பர் 1. நம்பர் 2 கேபெக்ஸ், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல அந்த மூலதனத்தை, அந்த அசெட் கிரியேஷனுக்குரிய அந்த ஒதுக்கீடு அண்ணன் எந்த டேட்டா எடுத்து படிச்சாரு அப்படின்னு தெரியல எனக்கு. 2023-24 9,49,195 25ஆம் ஆண்டுக்கான எண்ணிக்கை. நான் அதை சரி பண்ணி உங்களுக்கு இல்ல, அது திரு ப. சிதம்பரம் சொன்ன அந்த ஒரு லிஸ்ட் 2024-25க்கு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். 2024-25 உடைய ரிவைஸ்ட் எஸ்டிமேட் 10,18,429 கோடி. அது இப்ப 15,48,282. நம்ம பட்ஜெட் எஸ்டிமேட்டை வச்சு பேசக்கூடாது, ரிவைஸ்ட் எஸ்டிமேட். ஏன்னா இந்த பட்ஜெட் பீரியட் ரெவென்யூ ரெசிப்ட் பத்தி தான் சொல்றாரு. 41,240 கோடி குறைவுங்கற அந்த டேட்டா தான் நான் சொல்றேன். அந்த டேட்டா தான் சொல்றேன். இட் ஹஸ் பீன் ரிஃப்ளெக்டட் ஆல்சோ. அதே மாதிரி அண்ணா இன்னொன்னு குறிப்பிட்டார், ரெவென்யூ ரெசிப்ட்ல அது கம்மியா இருக்குது அப்படின்னு. அதுவும் தவறான கருத்து. அண்ணன் இன்னைக்கு வந்த பட்ஜெட் உடைய டாக்குமெண்ட் இது படிக்கணும். அதாவது ரிவைஸ்ட் எஸ்டிமேட் 24-25 30,87,960 கோடி. அது இப்ப என்னவா எஸ்டிமேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா 34,20,409 கோடி. கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி அதிகமாக. அதே மாதிரி அண்ணன் ஒரு சில குறியீடுகள் அதுலயும் எஜுகேஷன் பத்தி சொன்னாங்க, சோசியல் செக்டர் பத்தி சொன்னாங்க, ரூரல் டெவலப்மெண்ட் பத்தி சொன்னாங்க. அந்த டேட்டாவும் நீங்க தயவு செய்து இந்த தடவை பாருங்க. ரூரல் டெவலப்மெண்ட் பொறுத்தவரை 2,66,817 கோடி பழசு. அதாவது ரிவைஸ்ட் எஸ்டிமேட் 24-25 1,90,675 கோடி மட்டுமே. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு 1,71,437. கம்பேரிங் தட் பழசு 1,40,859. கல்வி மிக முக்கியமான ஒரு அம்சம், இளைஞர்கள் நலனுக்காக உள்ள ஒரு அம்சம். கல்விக்கு போன தடவை 1,14,054 கோடி. அது இப்ப 1,28,650. இதுல மிக முக்கியமான ஒரு மேக்சிமம் ஜம்ப் எங்கிருந்து வந்திருக்குது அப்படின்னா சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம். அதுல போன தடவை கொடுத்தது 46,482. இப்ப 60,052 கோடி. மேக்சிவ் ஜம்ப் இந்த தடவை சோசியல் செக்டர்ல இருக்குது. அதே மாதிரி ஹெல்த் அண்ணன் சொன்னாங்க 98,311 கோடி. பழசு ஹெல்த் 88,032 கோடி தான். ஆக இந்த இடத்துல கேபெக்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். அதன் ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். நான் சொல்றது இல்ல, ஒரு செகண்ட் ஆசீர்வாதம், ஒரே செகண்ட் நீ அதை சொல்லி வாங்கிருங்க. அதாவது நான் சொல்றது, கடந்த வருடம் நீங்கள் ஒதுக்கினதாக சொல்லப்பட்ட பணத்திற்கும் செலவழித்த பட்டத்துக்கும் உள்ள வேறுபாட்டை நீங்க இந்த வருஷம் ஒதுக்கீடு செய்ததை நீங்க சொல்றீங்க. இப்போ இந்த முந்தா நாள் ஹிந்துல ஒரு ஆர்டிகிள் நான் உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஆர்டிகிள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, will the financial year 26 budget reverse the decline in social sector spending னு சொல்லிட்டு கடந்த 7 வருஷமாக சோசியல் செக்டாருடைய ஸ்பெண்டிங் இந்த பிஜேபி மோடி அரசுல குறைந்து கொண்டு வருவதை முழுவதுமாக புள்ளி விவரம் போட்டு தனி ஆர்டிகிள். நீங்க எப்படி கூடிக்கொண்டே வருதுன்னு சொல்றீங்க? I speak only on facts. நானும் ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பேசுறேன். நான் ஹிந்து ஆர்டிகிளை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை.
இன்னைக்கு வந்த பட்ஜெட் பேப்பர் உங்கள்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். பட்ஜெட் பேப்பர்ல 11வது பக்கத்துக்கு நீங்க போங்க. பட்ஜெட் அட் ஏ கிளான்ஸ். அதுல வந்து எல்லா டேட்டா, நான் எடுத்த டேட்டால இதுல இருந்து தான் இருக்குது. அதாவது 23-24 ஆக்சுவல்ஸ், பட்ஜெட் எஸ்டிமேட் 24-25, ரிவைஸ்ட் எஸ்டிமேட் 24-25, இப்ப வந்து அலாட் பண்ணிருக்குது 25-26. நான் இதுல இருந்து தான் எடுத்தேன். நாங்க வந்து இந்து பேப்பர்லயோ அல்லது இந்துஸ்தான் டைம்ஸோ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ஆக்சுவல்ஸ் மேலதான் பாராளுமன்றம் ஓட்டெடுப்பு நடத்த இருக்கிறது. அதனால இந்து பேப்பரை ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் அண்ணன் வந்து சொன்னாங்க, மக்கள்கிட்ட வந்து அந்த பணத்துல இருந்து எங்க இருந்து அந்த 1 லட்சம் கோடி ரூபாய் எடுத்தாங்க அப்படின்னு. ஆக்சுவலி கூடுதல் ஒதுக்கீடு இங்க செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பட்ஜெட்டுடைய சைஸ் பாத்தீங்கன்னா 50.6 லட்சம் கோடி ரூபாய். போன தடவை நீங்க கம்பேர் பண்ணும்போது அது வந்து 45 லட்சம் கோடி இருந்தது. மேக்சிமம் 5 லட்சம் கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதனுடைய ரெவென்யூ ஜெனரேஷன் எங்க இருந்து வருது அப்படின்னா இன்கம் டாக்ஸ்ல இருந்து 18%, கார்பரேட் டாக்ஸ் 17%, 22% ஜிஎஸ்டி. நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு குவார்டர்லயும் இன்ஃபேக்ட் ஒவ்வொரு மாதத்திலும் நாம சொல்றோம் ஜிஎஸ்டியோட வருவாய் அதிகமாக இருக்கிறது, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதனுடைய டெவல்யூஷன் அதிகமாகிறது இதன் காரணமாக அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு காரணம் என்னன்னா மக்களுடைய ஸ்பெண்டிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணது. அதே சமயம் அதை இன்னும் அதிகமாக கூடுதலாக அவங்களுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு சைக்கிளிங் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல வந்து இன்கம் பர்சனல் இன்கம் டாக்ஸை இந்த இடத்துல ரிவைஸ் பண்ணி டவுன்வர்ட் ரிவைஸ் பண்ணிருக்கோம். இப்போ அந்த பர்சனல் இன்கம் டாக்ஸ்லயே வந்து எத்தனை பேர் வந்து டாக்ஸ் கட்டுறாங்க, எத்தனை பேர் டாக்ஸ் பிராக்கெட்லயே வரல அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 7.5 கோடி பேர் வந்து இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா அதுல 6.5 கோடி பேர் வந்து அந்த பிராக்கெட்ல இருந்தாங்க. அதாவது வந்து இந்த 12 லட்சம் ரூபாய் அந்த பிராக்கெட்ல இருந்தாங்க. இப்ப வந்து அதை இதனுடைய மைனஸ் பண்ணும்போது அதாவது வந்து 12,75,000 ரூபாய் ஒரு ஆண்டுக்கு வந்து எந்த நடுத்தர அதாவது சேலரிடு ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் சரி, சேலரிடு இல்லாம பிரைவேட் செக்டர்ல உள்ள சேலரிடு பிளஸ் அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து இன்கம் பண்றவங்க கூட அந்த இடத்துல 87% பேர் வந்து அடுத்த வருஷத்துக்கு வருமான வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாம இருக்கிறாங்க. அப்படின்னா 87% மக்கள் டோட்டல் பாப்புலேஷன்ல அதை கிட்டத்தட்ட நம்ம வச்சுக்கலாம் அவங்க வந்து இதனால வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க. நடுத்தர மக்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாடியும் இல்ல அதாவது டாக்ஸ் ஃபைல் பண்றதுல டோட்டல் மக்கள்னா வேற நம்பர் ஆயிடும். ஓகே இல்ல முக்கியமானது வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் நான் வந்து ஒரு அரசு அதிகாரியா தான் இப்ப நான் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன். அதே சமயம் நான் பேராசிரியரா நான் என்னுடைய வருமானம் வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நாங்க ஆவலோட எதிர்பார்க்கிறது எது தெரியுமா? நாங்க வந்து இன்கம் டாக்ஸ்ல எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க, இன்கம் டாக்ஸ்ல எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு. 2.5 லட்சம் இருந்தது வந்து 5 லட்சம் ஆனது எப்ப வந்து 2019. 2021 7 லட்சம் ஆச்சு. ஆனா 2024 வந்து மக்களவை தேர்தல் 23-24 தேர்தல் சமயத்துல எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன தெரியுங்களா? இந்த இடத்துல வந்து எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. சரி 24-25 அந்த இன்டரிம் பட்ஜெட் போனாங்கல்ல அப்ப கொடுப்பாங்க, கொடுக்கல. ஆக மொத்தம் எங்களை பொறுத்தவரை இது வந்து அரசியல் செய்வதற்காக இல்ல, ஓட்டு வங்கிக்காக இல்ல, நடுத்தர மக்களின் அபிலாஷையை அவர் பூர்த்தி செய்ய வேண்டியது மோடி அரசின் கடமையாக அவர் பார்க்கிறார். அதன் காரணமாகத்தான் இதை கொடுத்தார். அப்ப பீகாருக்கு மட்டும் அதிகமா கொடுக்குறீங்கன்னு ஒரு விமர்சனம். பீட்டர், நான் எல்லாரோட கருத்து கேட்டு வந்துறேன் சார். எல்லாருக்கும் முதல் கட்ட கருத்தை எடுத்துட்டு வந்துட்டா இல்லனா விவாதம் போயிட்டே இருக்கும். இது ஒண்ணு மட்டும் ப்ளீஸ் சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு கண்டினியூட்டிக்காக வேண்டி சார். அதாவது இப்ப ஆசீர்வாதம் ஆசாரி வந்து 5 லட்சம் கோடி போன வருஷத்தோட கூடுதல்னு சொல்றாரு. இந்த 5 லட்சம் கோடிக்கு ஏற்கனவே வந்து 1 லட்சம் கோடி வந்து டாக்ஸ்ல வந்து இன்கம் டாக்ஸ்ல லாஸ்ன்னு சொல்றாங்க. கார்பரேட் டாக்ஸ் கூட்டல, வெல்த் டாக்ஸ் கூட்டல, எந்த டாக்ஸ கூட்டி இந்த 5 லட்சத்தை வசூல் பண்ண போறாங்க? அதுதான் பயமா இருக்குது. அது வந்து யார் தலையில வைப்பாங்கன்னா ஜிஎஸ்டி தான் கூட்ட போறாங்க, ஏழை எளிய மக்கள் மேலே வைக்க போறாங்க. ஓகே வர இப்ப பீகாருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சலுகைகள் அல்லது அறிவிப்புகள் மற்ற மாநிலங்களுக்கு ஏன் இல்லைன்னு கேட்கிறாங்க. நீங்க தேர்தல் ஆண்டுல 12 லட்சம் வரைக்கும் கொடுத்திருக்கிறாங்க. நிச்சயமா நடுத்தர மக்கள் அல்லது ஃபைல் பண்ற அத்தனை பேருக்கும் நல்ல விஷயம். ஆனால் அதே விதமான அணுகுமுறை மற்ற மாநிலங்களுக்கு இல்லையே, இங்க ஒரு தேர்தல் வருதே அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. அதாவது
பீகாரை பத்தி வந்து நம்ம என்ன பேசிருக்காங்க அப்படின்னா, அது ஒரு குறிப்பிட்ட அந்த பீகார் மாநிலத்துக்கு ஒரு திட்டம் தான். அது வந்து மேசிவா வந்து பீகாருக்கு மட்டுமே வந்து மிகப்பெரிய அளவுல வந்து கொடுத்துட்டாங்க, மத்த மாநிலத்துல வந்து அவங்கள வஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அங்க வந்து ஐஐடி இருக்குது, அந்த ஐஐடிக்கான ஒரு ரிவிஷன் அது எல்லா ஐஐடிக்கும் பொருந்தும். அந்த இடத்துல அந்த மக்கானா அப்படின்ற ஒரு உணவுப் பொருள் இருக்குங்களா, அது பீகார்ல மட்டும்தான் சார் கிடைக்கும். அந்த மக்கானா வந்து இன்னைக்கு எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு வந்து போயிட்டு இருக்குதுன்னா அந்த இடத்துல பீகார் தேர்தல் அப்படின்னு நம்ம எடுத்து எப்படி சொல்ல முடியும்? அதாவது இன்ஃபேக்ட் வந்து ஒவ்வொரு மாநிலத்துடைய டாக்ஸ் டெவல்யூஷன் 5000 ஆண்டுகளுக்கு முந்தையதாக இரும்பு காலத்தினுடைய தொடக்கமா தமிழ்நாடு இருக்கு, கொஞ்சம் அதுக்காவது நிதி கொடுத்திருக்கலாமே தமிழ்நாட்டுக்குன்னு கோரிக்கை இங்க வைக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி பீகாருக்கே உரித்தானது போல தமிழ்நாட்டுக்குன்னு உரித்தான சில ஏதாவது இருந்திருக்கலாம்ல அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. நம்ம பேசலாம். வர